ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஓகே, நீட் எக்ஸாம் 2024 முடிஞ்சிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ பயாலஜி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கெமிஸ்ட்ரி ஈஸி டு மாட்ரேட் தான். ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் மாட்ரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர், காரைக்கால் அண்டு புதுச்சேரி பிரான்ச் ரெண்டுலேயுமே கட் ஆஃப் என்ன இருக்கலாம் அப்படின்றதுக்கு பார்க்க போகிறோம். ஸோ 2023 என்ன கட் ஆஃப் இருந்தது அதை பார்த்துட்டு இந்த வருஷம் என்ன இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜிப்மர் வந்துட்டு புதுச்சேரியில் வந்துட்டு 182 சீட்ஸ் டோட்டலாக வந்து கிராண்ட் பண்ணாங்க போன வருஷம் 2023. பார்த்திங்கன்னா அது ஓப்பன் அப்படிங்கிற ஆல் இண்டியா லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு 134 சீட்ஸ் இருந்துச்சு. புதுச்சேரி இன்டர்னல் சீட்ஸ்ன்னு சொல்கிற புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க இல்லையா, புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு 48 சீட்ஸ் ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக 182 சீட்ஸ் புதுச்சேரி ஜிப்மரில் இருக்கக்கூடிய சீட்ஸ். இது ஜிப்மர் காரைக்காலில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா 45 சீட்ஸ் அலாட் பண்ணியிருந்தாங்க. மண்ணின் மைந்தர்களான புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு 16 சீட்ஸு அலாட் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக 61 சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து போன வருஷம் 2023யோட இது. ஸோ 243 சீட்ஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு எப்படி லாஸ்ட் டைம் பிரிச்சிருந்தாங்க அப்படின்றத இன்டர்னல் சீட்ஸ், அதாவது நம்ம புதுச்சேரி இன்டர்னல் சீட்ஸ்ன்னு சொன்னாடியா மண்ணின் மைந்தர்களுக்கான சீட்ஸு, அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, அது மாதிரி இருந்தது. அதாவது டோட்டலாக 18 சீட்ஸ் வந்துட்டு ஓப்பன் சீட்ஸ்ன்னு சொல்கிற ஜென்ரல் கேட்டகரிக்கு சீட்ஸ், அதாவது ஜென்ரல் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எந்த கேட்டகரி வேணாலும் அதில் வரலாம். ஸோ ஓப்பன் கேட்டகரி அது வந்து 18 இருந்தது. ஓப்பன் பிடபிள்யூக்கு 1 அலாட் பண்ணியிருந்தாங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு 5 சீட்டு கொடுத்துருந்தாங்க. இடபிள்யூஎஸ் பிடபிள்யூக்கு சீட் அலாட் பண்ணல. ஓபிசி வந்து 12 சீட் கொடுத்துருந்தாங்க. ஓபிசி பிடபிள்யூ 1, எஸ்சிக்கு 7, அப்புறம் எஸ்டிக்கு 4, டோட்டலாக 48 சீட்ஸ் வந்துட்டு புதுச்சேரி மண்ணின் மைந்தலுக்காக ஒதுக்கியிருந்தாங்க. இது வந்து புதுச்சேரி ஜிப்மர் காரணது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுச்சேரி காரைக்காலுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 சீட்ஸ் இருந்துச்சு. அதில் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 6 சீட்ஸ், அதாவது ஆல் ஓப்பன் கேட்டகரிக்கு 6. ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடிக்கு வந்து 1 சீட் கொடுத்துருந்தாங்க. ஓபிசி வந்து 5, எஸ்சி 3, எஸ்டி 1. ஸோ டோட்டல் 16 சீட்ஸ் வந்துட்டு இருந்தது. இப்போது நாம் ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, ஜிப்மருக்கு இருந்தது. அது வந்து ஜிப்மர் புதுச்சேரிக்கு லாஸ்ட் டைம் வந்துட்டு என்ன இருந்தது அப்படின்றது ஜஸ்ட் பார்த்துக்கலாம். நம்ம ஆல் இண்டியா ரேங்க் தான் நான் இங்கே போட்டிருக்கோம். 2023 ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 277 அதாவது ரேங்க் நான் சொல்கிறது 277, அதாவது 700 மார்க்ஸாக இருந்தது. அது ஆக்சுவலாக 277 ரேங்க் ஜென்ரல் முடிஞ்சிருச்சு. போன வருஷம் வந்து ரொம்ப கட் ஆஃப் அதிகமாக தான் இருந்தது. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 591 லியே வந்து உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 1350 க்ளோஸ் ஆயிருந்தது. எஸ்சிக்கு வந்து 3630 ஆல் இண்டியா ரேங்க்கில் இருந்தது. எஸ்டிக்கு வந்து 11584 இருந்தது. எஸ்சிபிடபிள்யூக்கு வந்து 1,94,647. எஸ்டிபிடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 7,08,335 இருந்தது. ஓப்பன் பிடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 49,182 ரேங்க் ஆல் இண்டியா ரேங்காக இருந்தது. ஓபிசி பிடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 1,81,657 இருந்தது. இடபிள்யூஎஸ் பிடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 4,20,487 இருந்துச்சு. ஸோ இது வந்து ஆல் இண்டியா ரேங்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஜிப்மர் காரைக்காலுக்கும் ஓப்பன், இது வந்து ஓப்பன் சீட், ஆல் இண்டியா ஃபுல்லும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன ரேங்க் இருந்தது. ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 2,770 ஆல் இண்டியா ரேங்காக இருந்தது. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3,912 ஆல் இண்டியா ரேங்க். இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 5,707 ஆல் இண்டியா ரேங்க். எஸ்சி பார்த்தீங்கன்னா 29,840 ரேங்க்கு கிடச்சிருந்தது. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 47,860 இருந்தது. ஓப்பன் பிடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 3,02,502 இருந்தது. ஓபிசி பிடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 3,74,476 இருந்தது. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது புதுச்சேரி ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் உள்ள புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள், அவங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இதுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா இது வந்து நம்ம இந்த கட் ஆஃப் பார்க்கும்போது இந்த வருஷம் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பசங்க ரொம்ப நல்லா தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, ஸோ நல்ல மார்க் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2023 வந்து கட் ஆஃப் நல்லாவே அதிகமாக இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட 40 மார்க்ஸ் கிட்ட ஜென்ரல் கேட்டகரிலாம் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இப்போ 2022 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 596 ஸ்கோருக்கே கிடைச்சிருந்துச்சு சீட்டு. ஆனால் இந்த 2023 பார்த்தீங்கன்னா 638 மார்க்ஸ் முடிக்கும் அதுதான் கிடைச்சிச்சு ஜென்ரல் கேட்டகரி புதுச்சேரி இன்டர்னல் கோட்டா சீட்டு. ஸோ இதை நீங்கள் அந்த மாதிரி பார்த்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆல் இண்டியா ரேங்க் பாருங்கள், அதில் வந்து 22,731 முடிக்கும் கிடைச்சிருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து 10,667 ரேங்க் வந்து தேர்ட் ரவுண்டு, இது வரைக்கும் நான் சொல்கிறது தேர்ட் ரவுண்டே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 638 தான் மார்க்கு, 10,667 ரேங்க் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 596 638 முடிக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ கட் ஆஃப் வந்து 40 மார்க் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 595 மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 32,364. இது வந்து நான் ரவுண்டு 3 வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரவுண்ட் 1 உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், ரவுண்ட் 2 நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ரவுண்ட் 3 வச்சு நம்ம பார்த்துக்குறோம் இப்போ எப்படி இருந்தது. ஏன்னா ஸ்ட்ரே ரவுண்ட் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கறத விட ரவுண்ட் 1 ஆக்சுவலாக ரொம்ப அக்யூரேட்டாக பார்த்துக்கலாம். ரவுண்டு 3 முடிக்கும் நமக்கு ரிசல்ட் நமக்கு இருந்தனால நம்ம இப்போ காமிக்கிறோம். இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 197க்கெல்லாம் லாஸ்ட் டைம் கிடச்சிருந்தது 2022. 23 பார்த்தீங்கன்னா 391 அது இன்க்ரீஸ் ஆகி 2,45,025 ஆல் இண்டியா ரேங்க்கு கிடைச்சிருந்துச்சு. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 467 மார்க்ஸ் முடிக்கும் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 464 முடிக்குமே கிடச்சிருக்கு. ரவுண்டு 1 தான் வந்து 474 இருந்தது. அதுக்கப்புறமேட்டு எஸ்டி சீட்ஸ் வந்துட்டு ஃபில் ஆகாதது வந்து எஸ்சி சீட்ஸ்க்கு கொடுத்து அதுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ அதனால் தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 464 மார்க்குக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ அதோட ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 1,46,554 இருந்தது. ஓப்பன் பிடபிள்யூ ஒரு சீட் அலாட் ஆயிருந்தது. அது பார்த்தீங்கன்னா 178 மார்க்குக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 8,05,855 இருந்தது. ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2022க்கும் 2023க்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் ஆகட்டும் ஓபிசி இடபிள்யூஎஸ்லாம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு புதுச்சேரி காரைக்காலுக்கான இன்டர்னல் சீட்ஸ், அதாவது புதுச்சேரி மணியன் மைந்தர்களோட இது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா 554 மார்க்ஸ்க்கு எல்லாமே கிடைச்சிருந்துச்சு ஸ்கோருக்கு. ஆனால் 2023 602 மார்க்ஸுக்கு க்ளோஸ் ஆச்சு ஜென்ரல் ரேங்க். பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 602 முடிக்கும் கிடைச்சிருந்துச்சு. ஸோ ஜிப்மர் காரைக்காலில் ஜென்ரல் கேட்டகரியில் நமக்கு சீட் வேணும்னா புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 600க்கு மேலே எடுக்கிறது ரொம்ப சேஃப்ன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா அப்போ தான் 602 முடிக்குமே கட் ஆஃப் லாஸ்ட் டைம் போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 605 இருந்தது. அப்போ ரவுண்டு 3க்கு வந்து 602 வந்தது. ஸோ 27,803 ரேங்காக இருந்தது. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 2022 546 எல்லாமே கிடச்சிருந்துச்சு. இங்கே 2023 பார்த்தீங்கன்னா 582 முடிக்குமே போச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40 மார்க்ஸ்க்கு மேலே தான் இன்க்ரீஸ் ஆயிருந்தது ஓபிசி ஜென்ரல் கேட்டகரிக்கெல்லாம். ஸோ 582 ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 40,301. இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 175 எல்லாமே கிடச்சிருந்துச்சு 2022. 2023 பார்த்தீங்கன்னா 351. ஸோ 3,13,157 இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு 412 முடிக்கும் கிடச்சிருந்துச்சு. இங்கே நம்ம 2023 பார்த்தீங்கன்னா 454 முடிக்கும் உங்களுக்கு போயிருக்கு கட் ஆஃப். அதுலேயுமே இன்க்ரீஸ் தெரியுது நமக்கு. ஸோ 1,58,485 முடிக்கும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜிப்மர் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்களே இப்போ கம்பேர் பண்ணி பார்த்துங்க. 596 இருந்தது 2022, 23 638. அப்போ இந்த வருஷம் நமக்கு வந்துட்டு தேர் மேபி லைக் ப்ளஸ் ஒரு 5 மார்க்ஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை 10 மார்க் மேலேயும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. பயாலஜி வேறு இப்போ இந்த தடவை ஈஸியாக இருந்ததுனால ஸோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்து தான் தெரியும். பட் கம்பேரிட்டிவ் 2022 23க்கு வந்த அளவுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் இவ்வளோ மார்க் இருக்காதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறோம். பார்ப்போம், அது நம்ம சொல்ல முடியாது. பட் 638 மார்க்ஸுக்கு மேலே ப்ளஸ் ஆர் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு கூட வச்சுக்கலாம், -5 மார்க்ஸ் இருக்கலாம். பட் 630க்கு மேலே எடுக்கிறது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு சேஃப் டு ஜாயின் இன் ஜிப்மர் புதுச்சேரி நான் சொல்கிறது.
ஸோ ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 595ல். ஸோ அதனால் அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தேர் மேபி +or- 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். ஏன்னா லைக் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே ஓரளவுக்கு பசங்க நல்லா பண்ணியிருப்பாங்க. ஃபிசிக்ஸ் தான் நமக்கு டஃப்ன்றதுனால ஸோ இதில் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்ததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அப்போ பயாலஜி ஈஸிங்கும் போது காம்படிஷனும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கும், ஸ்கோர் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 391ல் முடிஞ்சிருக்கு. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 464, எஸ்டிக்கு வந்து 178. ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு. பட் 2022க்கும் 2023க்கும் இருக்கிற மாதிரி அவ்வளோ டிஃப்ரென்ஸுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. தேர் வில் பி ஒரு நாமினலான கட் ஆஃப் இன்க்ரீஸ் இருக்கலாம். அதே மாதிரி காரைக்காலுக்கு பார்த்தீங்கன்னா 602 ஜென்ரல் கேட்டகரிக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ 600க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் ஜிப்மர் சீட்டுக்கு. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 582. ஸோ ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு 580க்கு மேலே இருந்தால் பெட்டராக இருக்கும். ஒரு சேஃப் ஜோன் நாம் சொல்கிறது. அதுக்கு கீழேயும் இப்போ ஸ்ட்ரே ரவுண்ட்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பட் நம்ம சொல்கிறது ஒரு சேஃப் ஜோனுக்கு, ஏன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அதை வச்சு நம்ம சொல்கிறோம். இப்போ அதனால் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 351க்கு, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 454க்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கு. பட் நம்ம வந்து இதுலேருந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பேர் 600க்கு மேலே எடுக்கிறாங்க அதை வச்சு தான் ஜிப்மருடைய சீட்ஸ் வந்துட்டு நமக்கு கன்க்ளூட் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 2023 வந்து புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் அதே அளவுக்கு இருக்கலாம். ஸோ தேர் வில் பி ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் கட் ஆஃப் இருக்கலாம், இல்லை மெயின்டைன் ஆகலாம், அதே கூட மெயின்டைன் ஆகலாம். இன் சம் கேசஸ் சில கேட்டகரியில் வந்துட்டு தேர் மேபி டிக்ரீஸ் இருக்கலாம். ஒரு 5 to 10 மார்க்ஸ் தான் இப்படியும் அப்படியும் +or- இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இது ஓகேங்க. ஸோ ஜிப்மர்க்குள்ள நுழையணும் அப்படின்னா எப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, சரி, மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.